சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கை கவலையாகவே முடிந்துவிடுமோ என்று தானே நினைத்தாய்? உனக்காகத்தான் சந்தோஷமான செய்தியையே நான் சொல்ல வந்தேன். வாழ்க்கையில் நீ நினைக்கிறாய், நீ நினைப்பது ஏதாவது நடக்கிறதா? இல்லை. ஆனால் மேலிருப்பவன் நினைப்பது நிச்சயமாகவே வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு வாழ்க்கையில் அதிகமான ஆசைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆசை கூட இது உனக்கு தேவையில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. எல்லாமே உனக்கு தேவையானதுதான் நடக்கிறது. ஆனால் அது எல்லாமே காலதாமதம் ஆகும்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ என்ன தெரியுமா முடிவு செய்து விட்டாய்? காலதாமதம் ஆகுகிறது என்று தெரியாமல் எல்லாமே இனி நடக்காதோ என்று நினைத்து விட்டாய். ஆனால் நான் சொல்கிறேன் பார், நிச்சயமாகவே நான் சொல்கிறேன். நான் சொல்வது நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டாய், நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் நிச்சயமாகவே நீ ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கும் விஷயமானது கிடைக்கும். நீ நிச்சயமாகவே நல்ல செல்வங்களுடனும் வளங்களுடனும் நீ வாழ்வாய். அதற்கு யாரும் பொறுப்பல்ல, நானே பொறுப்பு. இந்த பூமியில் உன்னை நானே பிறக்க வைத்தேன். நானே சொல்கிறேன், நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ யோகக்காரிதான். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது நீ யோகமே இல்லாதவள் என்று பலர் உன்னை சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீ யோகக்காரிதான். உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று நினைக்காதே. நடக்கும் பொழுதுதான் தெரியும் நம் வாழ்க்கையில் நம் எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டோம் என்று. நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்குத்தானே நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எதற்காக எனக்கு பூஜைகள் செய்கிறாய்? நீ நன்றாக இருக்க வேண்டும். உன் குடும்பங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாருமே நல்ல செல்வங்களுடனும் வளங்களுடனும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீ ஆசைப்பட்டது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நல்ல முறையில் இருப்பார்கள். நீ என்னிடம் சொல்லிவிட்டாய், நீ இனி அமைதியாக இருக்க வேண்டியதுதான். அமைதியாக இரு. உன்னுடைய ஆசைகள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். கவலைகள் இருக்காது. நீ நினைக்கிறாய் கவலைகளாகவே இருக்குமோ என்று. கவலைகள் இருக்காது தங்கமே. இப்பொழுது உன்னை சோதிக்கிறது. ஆனால் நிச்சயமாகவே நீ இதெல்லாம் நினைத்து சிரிப்பாய். நம் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்துவிடும் என்று நினைத்தோம். ஆனால் நல்ல வேளை எதுவும் நடக்கவில்லை என்றேன். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வாக்கு கொடுக்கிறேன். ஒரு காலமும் அந்த வாக்கை நான் மீறவே மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்து விட்டேன். இனி நடப்பது மட்டுமே பாக்கி. நல்லதே நடக்கும். கவலைப்படாமல் இரு தங்கமே. ஓம் சாய்ராம்.